ஒரு அழகிய கிராமத்தில் முத்து மற்றும் ராஜா என்ற இரண்டு விவசாயிகள் கத்தரிச் சாகுபடி செய்தனர். முத்து பாரம்பரிய முறைகளை பின்பற்றி இயற்கை விவசாயத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் ராஜாவோ உடனடி லாபம் கருதி செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம் செய்த முத்துவின் வயலில் பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருந்தது. இதனால் அவர் சற்று சோர்வடைந்தார். ஆனால் ராஜாவின் வயலில் பூச்சிகளே இல்லை, மகசூலும் அமோகமாக இருந்தது. இதைக் கண்ட ராஜா முத்துவை பார்த்து, என்னைப் போல விவசாயம் செய்தால்தான் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஏளனமாக சிரித்தார். அதற்கு முத்து, கொஞ்ச நாளில் மண்ணின் நிலைமை மாறிவிடும், அப்போது உனக்கு புரியும் என்று பதிலளித்தார். சில காலத்திற்குப் பிறகு ராஜாவின் வயலில் எவ்வளவு உரம் போட்டாலும் பயிர்கள் வளரவில்லை. செயற்கை உரங்களால் மண் மலடாகிப் போனது. ஆனால் முத்துவின் வயலில் இயற்கை உரங்களால் மண் ஆரோக்கியமாக இருந்தது. அவர் தொடர்ந்து நல்ல மகசூலை அள்ளி தனது வாழ்க்கையையும் வளத்தையும் பெருக்கிக் கொண்டார். உடனடி லாபத்தை தேடிச் செல்வதை விட இயற்கையோடு இணைந்து பாரம்பரிய முறைகளை பின்பற்றி விவசாயம் செய்வதே நிரந்தரமான வளத்திற்கான வழி. இதுவே உண்மையான வளர்ச்சி.